வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறை வாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவன் ஞான வெளி மெய்பிரான் ஞான சித்தர் அருளிய கால் தடம் நூலிலிருந்து தலைப்பு புத்தர். புத்தர் புதிதாக வந்தவரோ, திடீரென்று ஆற்றல் பெற்றவரோ இல்லை. பிறக்கும் போதே கொண்டு பிறந்தவர். முன்னை வினையை முடிக்க வந்தவர். அரச குடும்பத்து இளவரசன். பட்டத்திற்கு பக்குவமாகி இருக்கும்போது சட்டத்தை உடைத்து மீறிவிட்டு வெளிவந்தவர். மனைவி கருவுற்றிருந்த நேரம் கவலையெல்லாம் கர்மாவின் மேல். சிறு வயது முதலே தேக்கி வைத்திருந்த கேள்விகளுக்கு விடை தேட எத்தனித்தது மனது. இன்னும் ஒரு நிமிடமும் தாக்கு பிடிக்காது என்கிற போது தாண்ட வேண்டியது வேரியைத்தானே. தன் கேள்விகளுக்கு பதில் எங்கே என்ற ஆர்வ பெருக்கில் யாருக்கும் தெரியாது வெளியேறினார். அரச வாசத்தை விட்டு ஏன் உறவுக்கட்டை அறுத்து என்று கூட சொல்லலாம். அலையாத இடமில்லை, தேடாத பகுதி இல்லை, கேட்காத ஆள் இல்லை. பசியும் அவமானமும் உடல் வருத்தமும் இல்லாமையும் அனுசரணையான நட்போ உறவோ கிடைக்காமல் அவர் பட்ட பாடு சொல்லி முடியாது. ஒவ்வொருவரும் இந்த நிலையை தாண்டி வர வேண்டும். தாண்டாமல் முடியாது. ஒட்டிய அழுக்கை ஆசையை ஓட்டாதவரை பயனில்லை. பக்குவப்பட வேண்டும் மனது. உண்மையை தேடி உன்னைக்கு மட்டுமே அடிபணிய வேண்டும். எந்த காலத்திலும் பிடித்த பிடியை விடமாட்டேன் என்கிற உறுதி வரும் வரை நிலைப்பட வேண்டும். ஆகாயமே சரிந்தாலும், மண் பிளந்து விரிந்தாலும், கடல் பொங்கி வழிந்தாலும் நெஞ்சம் பாறையாக இருக்கிறதா, இறையை மட்டுமே தேடுகின்றதா என்ற கணிப்பில் வெற்றி கண்டாக வேண்டும். அதன் பின் குரு, உண்மை குரு, உங்களுடைய குரு கிடைக்க வேண்டும். கிடைத்தார். தேடியதை தெளிவுபடுத்தினார். அச்சம் அகன்றது. அல்லல் பறந்தது. ஆரவாரம் அடங்கியது. தன்னைத்தான் அறிந்த தெளிவு முன்னை வினையை முட்டி கிழித்தது. வழங்கப்பட்ட வாழ்வை வாழ்வோம் என்ற தெளிவு வந்தது. பெற்ற அறிவை மற்றோர் பெரும் பொருட்டு கற்றுக் கொடுப்பது என்ற திடம் ஓங்கியது. வாழ்வோம் என்ற நிலை தொடங்கியது. வாழ்வோம் வாழ்விப்போம். வாழ்வின் இரு நிலை இரண்டையும் எட்டி பிடித்தார். தொண்டே தன் கடமையென கொண்டார். ஒரு முறை பிச்சைக்காக ஒரு வீட்டு வாசலில் நின்றார். அந்த பெண் அவரை வாயில் வந்தபடி திட்ட ஆரம்பித்தாள். கை கால் இருக்கிறதே, உழைத்து தின்ன வேண்டியதுதானே, நல்லா உடம்ப வளர்த்து வச்சிருக்கான், போ போ என்று எகிரினாள். எந்த சலனமும் இன்றி நின்று கொண்டிருந்த புத்தபிரான் இப்போது நகர்ந்தார். எதிர் வீட்டில் நின்று பார்த்து கொண்டு நின்றவர், ஏப்பா அந்த அம்மாதான் அசிங்கமா திட்டுதே, உனக்கு கஷ்டமா இல்லையா என்றார். இல்லை, நீங்கள் ஒரு பொருளை என்னிடம் நீட்டுகிறீர்கள். அதை நான் கை நீட்டி வாங்கினால்தானே அது உங்கள் கையை கடந்து என்னிடம் வரும், எனக்கு சொந்தமாகும். நான் வாங்கவில்லை என்றால் அந்த பொருள் உன்னிடம்தானே இருக்கும், அது உனக்கு தானே சொந்தம் என்றார். கேட்டவரும் சரியாதான் சொன்னீங்க, இப்போ பேசினதெல்லாம் அவங்க கிட்டதானே இருக்கும், அது அவங்களுக்கு தானே என்றார். புத்தர் சிரித்தபடி நகர்ந்தார். வாழ்வை உணர்ந்து அனுபவிக்க வேண்டும். அரிசியை உலையில் போடும் முன் சுளவில் தட்டி புடைத்து கல்மண் தூசி நீக்கி புடைத்து அரிசியை மட்டும் எடுப்பதில்லையா? அதன் பிறகும் அந்த அரிசியை நன்றாக நீரில் ஒரு முறைக்கு பல முறை கசக்கி நீரில் களை எடுப்பதில்லையா? இது போலதான் பக்குவப்படுத்த கிடைக்கிற வாய்ப்பை எல்லாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பொறுமை மன ஆற்றலை கூட்டும். அடுத்தவர் கர்மாவை வாங்காது. தன் கர்மாவில் மட்டுமே கவனம் உள்ளவனாலேயே பிறவி பெருங்கடலை நீந்த முடியும். வாழ்க்கை நம் வாழ்வதற்கும் வாழ்பவர்களுக்கு கை கொடுப்பதற்கும் என்பதை பதித்தாலே வாழ்வை வென்று விடலாம். புத்தரின் கால் தடம் புனித பயணம். வாழ்வோம் வாழ்விப்போம்.